சார் பிரின்ஸிபால் சார் சொல்கிறார். சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு வரேன். ராகவன் எஸ்ஐ. ஐ எம் ராமானுஜம், பிரின்சிபால். ப்ளீஸ் உட்காருங்க. நீங்கள் வந்த விஷயம்? சார் உங்ககிட்ட ஒரு சின்ன சார் என்ன விஷயமா சார்? சிவாவா? ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் சார். அந்த ஸ்டூடெண்டால் ஏதாவது பிரச்சனையா சார்? அவன் பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டான் சார். ரொம்ப பொறுப்பான பையன் சார். இப்போ இருக்கிற பசங்க யார் சார் பொறுப்பாக இருக்காங்க? சார் சிவா காணப்போ உங்களுக்கு தெரியுமா? என்ன சார் சொல்கிறீங்க? காணாம போயிட்டானா? எப்போ சார்? 1 மாசமாவா? என்ன சார் சொல்கிறீங்க? சிவோட பேரண்ட்ஸ் உங்ககிட்ட விசேஷம் சொன்னாங்க, நீங்கள் எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. இருக்கலாம் சார் ஒரு நிமிஷம் சார். எஸ் சார். அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து விசாரிச்சாங்க. நான் எஸ் சார். பிரின்சிபல் பார்க்க சொன்னதா சொன்னாங்க. நான் வார்டனை பார்க்க சொன்னேன். ஆமாம் சார், வந்து பார்த்தாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு வாரம் ஊருக்கு போயிருந்தேன். அவன் பேரண்ட்ஸ் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஆமாம், ஃப்ரெண்ட் யாரு? கார்த்திக் சார். அவன் ரொம்ப நாளாக காலேஜுக்கு வரல சார். ஊருக்கு போனால் எவன் சார் திரும்பி வர்றான்? கார்த்திகிட்ட போய் என்ன விசாரிக்கலாமா? ஊருக்கு போயிருக்கேன் சார், வர நேரம் தான் சார். கார்த்தியா? எல்லா பசங்களையும் விசாரிச்சு பாருங்க சார். ஓகே பார்ப்போம் சார். ஓகே சார். நான் ஷிவரும் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். சார் ரூமை க்ளோஸ் பண்ணுங்க. எப்போவுமே சைலண்டாக தான் சார் இருப்பான் அவன். அவன் ஒரு சைக்கோ சார். சார் அவன் யாரோடும் பேச மாட்டான், சிரிக்கவும் மாட்டான் சார். அவன் கையில் எப்போ நோக்கில ஒரு பொம்மை இருக்குது சார். அவனும் கார்த்தி ஒன்றா சார் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே கிறுக்கணுங்க சார். என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். நீங்கள் என்ன என் கிளாஸ் பர்சன்ட் கேட்டுப்பாங்க சார். ஏன்னா ஜூனியர்கள்லாம் எங்கள் கிளாஸ் பர்சன் தான் ரேக்கிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சார். நாங்கள் ஃபஸ்ட்டு தான் சார் ரேங்கிங் பண்ணிட்டு இருந்தோம். பிரின்சிபல் சொன்னதுலேருந்து ரேங்கிங் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆமாம் சார், இப்போலாம் நாங்கள் யாருமே ரேக்கிங் பண்ணுறதில்ல சார். எஸ் சார். எஸ் சார். கார்த்தி, சிவா ஏதாவது சொன்னானாப்பா? சார் அவனை என்கிட்ட விடுங்க, நான் விசாரிச்சுக்கிறேன். கார்த்தி, சிவாவை தெரியுமா? சிவா என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் சார். அவன் கேரக்டர் எப்படி? ரொம்ப நல்லவன் சார். சரக்கடி பண்ணா? இல்லை சார். அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? அவனுக்கு இல்லை சார். ஆனால் எனக்கு 3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சார். அவன் ஒரு பொம்மை வச்சிருப்பான்ல? ஆமாங்க சார். அவன் என்கிட்ட பேசினதோட அந்த பொம்மைகிட்ட பேசினது தான் சார் அதிகம். சிவா காணாம போனது உனக்கு தெரியுமா? தெரியாது சார். கடைசி எப்போ பார்த்த? கடைசியாக ஊர் போகிறேன்னு சொல்லிட்டு போனான் சார். அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரில. சரி போ. ஏன்பா கார்த்தி, சிவா எது எங்கள் மேலே கோமா இருந்தானாப்பா? அவங்க அம்மா வேற அவன் இல்லாமல் ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க. அவனை பற்றி தெரிஞ்சதை நீ சொல்லுப்பா. கார்த்தி, தம்பி கார்த்தி, கார்த்தி, கார்த்தி. எஸ் சார். சொல்லுங்கள் சார். ஓகே, இல்லை எனக்கு ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கு, அது முடிச்சு வரேன். ஓகே சார். ஐ கால் யூ ஆஃப்டர் 5 minutes. ஓகே, கால் யூ பேக். பாய். இந்த பிரச்சனைக்கெலாம் நான் தான் சார் காரணம். இந்த விஷயம் சிவா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சான் சார். ஆனால் அவங்க அப்பா அம்மாவை பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தாங்க.
அதான் அன்றைக்கி நான் லைப்ரரி போயிட்டு இருந்தேன் சார். சரக்கு வாங்கினீங்க ஏண்டா போதையே இல்லை நாளைக்கு அந்த கடை மேலே கேஸ் போடுறோம். போதையே இல்லை சுத்துதுடாப்பா நீ வந்துட்டியாடா ஏன்டா வாழ்க்கை வட்டன்றது ஏய் மச்சி, நான் ஒன்று புதுசாக உனக்கு காமிக்க போகிறேன்டா. அப்படி என்னடா புதுசா காட்ட போறேன் வச்சு காட்டுறேன் பாரு. ஏய் இங்க என்னடா புதுசா காட்ட போற எந்த டிபார்ட்மெண்ட்ரா மெக்கானிக்கல் ஏய் மெக்கானிக்கல் பேர் என்னடா? சிவா. மச்சி 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 பார்க்கறதுக்கு சும்மா பொண்ணு மாதிரியே இல்லை. டேய் அவன் பொண்ணு இல்லைடா, அவன் டேய் என்னடா சொல்ற வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அப்படியா அவனா நீ ஆ? ஆ? ஒன்றும் பண்ணாதீங்கண்ணா, வேணாம் ப்ளீஸ்ண்ணா, விடுங்கண்ணா, ஏய், விடுங்கடா டேய். ஏய் சரி விடுங்கடா. விடாடா டேய். வாங்கடா போங்கடா டேய். ஏய் ஏன்டா அழுகுற சிவா? என்னடா ஆச்சு? போடா. நான் சார் சிவா கடைசியில் லெட்ரு. கார்த்தி, இதாண்டா நான் உன்கிட்ட கடைசியாக பேசுறது. இந்த லெட்டரை நீ படிக்கும்போது நான் பக்கத்திலே இருக்க மாட்டேன். நான் உன்கிட்ட கொஞ்ச நாளாக ஒழுங்காக பேசல. ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணாக மாறிட்டே வந்தேன். என்னோட பேச்செல்லாம் மாறிடுச்சு. யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல, மறைச்சு வைக்கவும் முடியல. என் நெஞ்சுக்குள்ளே வச்சு பூட்டிக்கிட்டேன். அது ஒரு ரண வேதனடா. எல்லாருக்கும் கொரோனா, சாமிகிட்ட போவாங்க. ஆனால் என்ன மாதிரி எல்லாம் படைச்சதே இந்த சாமி தானடா. என்னோட வேதனையை மற்றவங்கள்ட்ட சொன்னாலும் அது அவங்களுக்கு வேடிக்கையானடா தெரியும். என்னோட உணர்ச்சிகள் என்னால கட்டுப்படுத்த முடியலடா. நீ இல்லாத போதுதான் என்ன நானே அலங்காரம் பண்ணிப்பேன். யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்ச விஷயம் எப்படியோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்களாம் குடிச்சிட்டு வந்து என்னால சொல்ல முடியலடா.
பண்ணுறது? விடுங்கண்ணா வேணாம் அண்ணா. ஏய் வாடா. பொம்மையை தூக்கி போடுறா. கத்துன கொன்றுவேன். பொம்மையை தூக்கி போடுறா. ஏய், தூக்கி போடுறா. டேய், தூக்கி போடு. விடுடா. ஏய் தூக்கி போ. கிட்ட வா. வாடா, டேய். வா வா. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. உங்களெல்லாம் விட்டு நான் போகிறேன். கடைசியாக எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. அம்மா மடியில் படுத்து அழணும் போல இருக்குடா. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா பையனாவோ இல்லை பொண்ணாவோ தாண்டா பிறக்கணும். இப்படி பிறக்கக்கூடாதுடா. இந்த விஷயத்தை எப்படியாவது மறைச்சிடுறா கார்த்தி. சிவா என்னண்ணா? பாடி என்ன பண்ணீங்க? யாருக்கு தெரியாம போதான் சார். அடுத்த ஜென்மம்னு இருந்தா உங்களுக்கு நான் பையனாவோ இல்லை பொண்ணாவோ பிறக்கணும்ப்பா.